டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்ல. வாங்கங்க, வணக்கங்க. நல்லா இருக்கீங்களாங்க? என்ன முருகேசா ஃபுல் ஃபார்ம்ல இருக்க போல இருக்கே. அது வேற ஒண்ணும் இல்லைங்கங்க, நம்ம சேனல் லோகோங்கங்க நீங்க மாத்தணும்னு எல்லாரும் சொன்னீங்கங்க. அத கேட்டு நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம சேனல் லோகோவையும் மாத்திட்டோங்கங்க. ஆனா மாத்துன பின்னாடிங்கங்க, சை இந்த லோகோலாம் எவனாவது பாப்பானா? பார் அத பாக்க முடியாம திரும்பி உட்கார்ந்துட்டு டேய் என்னடா வித்த காட்டுற மாதிரி பழைய லோகோவை போடுறா அப்படின்னு நீங்க எல்லாம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கங்க. என்ன ஜோக் என்ன ரங்கா ஜோக் காட்றீங்க எல்லாரும். நீங்கலாம் இப்படி சொன்னதுங்கங்க நம்ம சேனல் டீமே ஆடி போயிருச்சுதுங்கங்க. எப்படிடா இப்பதான் மாத்தி போட்ட லோகோவை மறுபடி மாத்துறதுன்னு போடணும். போடக்கூடாது, அவனை விடக்கூடாது. என்ன செய்வா யோசிமா தெரியாது. அவன் 1 மணி நேரம் நம்ம டைம் கொடுத்துருக்கான். அந்த 1 மணி நேரத்துக்கு நம்ம யாரும் அவனுக்கு காட்டணும். யோசிங்க, நம்மளால முடியாது எதுவும் இல்ல. யோசிங்க, ஆளுக்கா யோசிங்க, என்ன பண்ண முடியும் யோசிங்க. அவன் நல்லா இருக்க கூடாது, அவனை சந்தோஷமா இருக்க விடக்கூடாது, இன்னொருத்து கூட வாழ விடக்கூடாது. நம்மளால முடியும். யோசி, ஒன்னால முடியும். யோசிங்க. சை என்னடா வாழ்க்கை. என் எச்சு துப்புறதை விட கேவலமா இருக்கடா என் வாழ்க்கை. யூடியூப் வரலாற்றிலேயே லோகோவை மாத்தி விளையாடி அசிங்கப்பட்ட ஒரே சேனல் நம்ம சேனலா தான் இருக்கும். அசிங்கப்படுத்திட்டீங்களேடா. எல்லாம் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. அது என்னங்கடா போடு வரைக்கும் இருந்துட்டு போட்ட பின்னாடி பழைய லோகமே மாத்துன்னு சொல்றது. சரி இனி உங்க யாரையும் நம்புறதா இல்லடா. நம்பவே மாட்டேன்டா. உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன், நம்பவே மாட்டேன்டா, எவனையும் நம்ப மாட்டேன்டா. இல்லைங்க, அவன் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. சரி நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம். சலார் ரிலீஸ் போன இருந்தே கேக்குறீங்கப்பா, ரோஸ்ட் எங்க இதோ போன வாரம் தான் ஓடிடில ரிலீஸ் ஆச்சு, தூக்கின்னு வந்துட்டேன். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? சாரி எருமையா சந்தோஷமா. இந்த ரோஸ்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமருங்க. பிரபாஸ்னா நான் வேணும்ட்டே பண்ணலனா, நானும் சாகோல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். சாகோ பண்ணா நம்ம சேனல்ல ரோஸ்ட் வீடியோ வந்துச்சு, அடுத்து ராதேஷியாம் பண்ணா அப்பவும் ரோஸ்ட் வந்துச்சு, நெக்ஸ்ட் ஆதிபுருஷ் பண்ணா அப்பவும் ரோஸ்ட் வந்துச்சு. சரி நீல் மாமாவோட சேர்ந்து சலார் பண்றிய, அதுவாது நல்லா பண்ணுவியன்னு பார்த்தா இப்போ அதுக்கும் ரோஸ்ட்ல வந்து நிக்குது. நானும் உன்னோட ஒவ்வொரு ரோஸ்ட் வீடியோக்கு முன்னாடியே இனி அடுத்து வர படம் நல்லா பண்ணிடுவா, அடுத்த படம் நல்லா தந்துருவான்னு சொல்லி தான் பண்றேன். ஆனா நீ நல்ல படம் தார மாதிரியே தெரியல. எனக்கு என்னமோ படம் எடுக்கிற டைரக்டர் பிரச்சனை மாதிரி தெரியல. அது என்னமோ ஏதோ அது ஏதோ அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது. இதுல காமெடியே என்னன்னா நம்ம நீல் மாமா பண்ணதுதான். கேஜிஎஃப் ஆது பரவாயில்லைங்க, அது 1981ல நடக்கிற ஸ்டோரி கொஞ்சம் ரிலேட்டபிளா இருந்துச்சு. ஆனா இந்த சலார் 2017ல நடக்குதுங்க. 2017ல கஹன்சார்னு ஒரு சிட்டி, அங்க யாருமே போக முடியாது, மோஸ்ட் நோட்டோரியஸ் சிட்டின்னு ஒரு உருட்டி உகர படத்தோட ரீடெயில்னு அதையே ரீரிலீஸ் பண்ண பாத்தியா? அங்க நிக்கிற மேன் நீ பிரபாஸ்னா உகரம் படம் பார்த்துட்டாது வேணான்னு சொல்லிருக்கலாம்ல. எல்லாரும் சும்மா நிறுத்திடுறல. யாரோ அகஸ்தியா, இது என்ன ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா கில்லர் ஃபிலிம்? ஓஹோ ஏங்க கில்லர் பிலிம்ங்கறீங்க, கிங்காங்க காட்றாங்க. நீதான்டா அந்த குரங்கு. நானா? யாராவது இந்த பொண்ணை காப்பாத்த மாட்டீங்களா? அகஸ்தியா, என்ன தரையில பேசலாம் திரையில வருது? லைவ் ரிலே கொஞ்சம் ಈ ಒಂದೇ ಒಂದ್ ಕಾರಣಕ್ಕೆ ಕೈಯಾದ್ರೂ ಮುಗಿ ಕೈಯಾದ್ರೂ ಮಾಡು. ಅಪ್ಪ ನೀ ಯಾರ ಮೇಲೆயும் ಕೈ வைக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்குனது நான் தான். அம்மாடி டப்பிங்ல கரெக்ட்டா இருக்கு. ಹೋಗಿ ಆ ಹುಡುಗಿನ ರಕ್ಷಿಸು. இப்ப கைய வெயின்னு சொல்லி சத்தியத்தை திரும்ப வாங்குறதும் நான் தான். என்ன எடிட்டிங்லாம் நடந்திருக்கு? ரீ ரெக்கார்டிங் பண்ணிட்டீங்களா?
படத்தோட ஸ்டார்டிங்ல சின்ன வயசு ஹீரோக்கும் ஹீரோ ஃப்ரெண்டுக்கும் உள்ள நட்பை எடுத்து காட்டுறேன்னு ஒரு சீனுங்க. ஹீரோவுடைய ஃப்ரெண்டோட மூக்கு கடியத்தை ஒருத்தன் எடுத்து வச்சுக்கிறான். அவனை அடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு ஹீரோவை கூட்டிட்டு போறாப்ல. அங்க போனா ஹீரோ கேக்குறாரு, மூக்கு கடியத்தை கொடுக்கணும்னா என்னடா பண்ணணும்? இதோ அங்க பாரு ஒரு தடிப்பையன் இருக்கால, அவனை அடி தாரேன்றாப்ல. நம்மளும் கிளம்பி போய் அவன் கிட்ட வம்பிழுத்து அவன் அடிக்க வரும் போதுன்னு பார்த்து பக்கத்துல ஒரு கரண்ட் கம்பா இருந்து தொங்குது, அதை பிடிச்சிடுறாப்ல. 2 பேருக்கும் கரண்ட் ஷாக் போட்டு தூக்கி வீசிடுது. என்ன ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கறா ஒத்துக்கிட்டு வர்றாங்கறா பேத்தனமா பேசாம இருக்கீங்க. சொன்னா கேள்றா போயிடுறா. அங்க என்னடா பேச்சு? மர்மன மாதிரி உட்கார்ந்திருக்க. வாடா அண்ணா. என்ன கர்மத்தையெல்லாம் கொண்டு ஏறினா ஏக வசனம் பேசுறா கேட்டு பேசாம இருக்கீங்க. வாடா டேய் என் கூட ஒத்திக்கு வாடா லே. அட மண்ட கோளாறு உள்ளவங்களே, ஏண்டா இத்தனிக்காட்டு மூக்குத்திக்கு போறா பெரிய அக்க போறாங்கல்லவா இருக்கின்றது அப்படின்ற மாதிரி. அதுவும் கரண்ட் அடிப்பட்ட ஹீரோவை நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் எழுப்புவாப்ல. அது சரி, டேய் எவன்டா கரண்ட் அடிப்பட்டவன் வாயில டொமாட்டோ சூஸ் ஊத்துனவன்? என்னண்ணே இது தக்காளி சட்னியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க? என்னது தக்காளி சட்னியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க என்ன? இது உங்க ஊர்ல தக்காளி சட்னியா? என்னண்ணே பார்த்தா தெரியல சேப்பா இருக்குல்ல. நெத்தம் சாரி ரத்தம். கரண்ட் அடிப்பட்ட ரத்தம்லாம் வருமோ? எப்படி தெரியும்? படிச்சிருந்தா தெரியும். இதுவாது பரவாயில்லைங்க. சின்ன ஹீரோக்கு கரண்ட் அடிப்பட்டதுல மண்டை கலங்கிடுச்சு போல. ஏன் தெரியுமா? மயக்கத்துல இருந்து எழுந்து தலைமை ஒரு டயலாக் சொல்றான். இதுக்கு மேல இவன் மூக்கு கடியத்துல கைய வச்ச இனிமே என் கையில கரண்ட் கம்பி இருக்காது, கரண்ட் கம்பம் தான். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? நாட் ஓன்லி திஸ்ங்க, இது மாதிரி படத்துல ஏகப்பட்ட டயலாக் இருக்குது. அது ஒவ்வொன்னா பின்னாடி பாப்போம். இது மாதிரி குட்டி ஹீரோக்கும் ஹீரோ ஃப்ரெண்டுக்கும் உள்ள நட்பை எடுத்து சொல்றேன்னு தம்மா துண்டு மூக்குத்திக்கு சண்டை போடுறது, ஹீரோ அம்மாவை ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்துறது, உனக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுவேன்னு சத்தியம் பண்றதுன்னு ஆரம்பத்திலேயே பல சீன். பட் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் தெரியுமா? உனக்காக தூண்டில்ல எறாவாவும் இருப்பேன், சுறாவாவும் மாறுவேன். ஒருத்தனுக்காக மட்டும் நீ என்னை எப்ப கூப்பிட்டாலும் கண்டிப்பா நான் வருவேன். இல்ல Come, let's enjoy ourselves. Give a beautiful kiss to your great king, baby. Come, come. இப்படி 2 நண்பர்களுடைய அந்யோன்ய நட்பை காட்டி முடிச்சா 2017 ஓபன் பண்றாங்க. ஒரு பெரிய பிசினஸ் மேனுடைய பொண்ணு இந்தியாவுக்கு வராங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்ருதி ஹாசன். அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா இந்தியால நம்ம ஒரு மூலையில 4 கேங் தேடிட்டு இருப்பாங்க. எதுக்கு? அந்த பொண்ணை பிடிக்கவானா? கிடையாது. அந்த பொண்ணை இப்ப காப்பாத்த வரது நம்ம ரெபல் ஸ்டார் பிரபாஸ்னா அந்த 4 கேங் தேடிட்டு இருப்பானுங்க. அதனால அந்த பொண்ணை தூக்குறது பிளான். அதுவும் அந்த கேங் எப்படின்னா இந்தியாவில இருக்க எல்லா சிசிடிவியோட ஆக்சஸும் உங்ககிட்ட இருக்கும். எந்த சிசிடிவில கேப்சர் ஆனாலும் நம்ம பிரபாஸ்னா மாட்டிக்குவாப்ல. ஆனா நம்ம பிரபாஸ்னா எப்படின்னா அசாம்ல போய் சிசிடிவியே இல்லாத ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருப்பாரு. பிரபாஸ்னா மைண்ட் வாய் சிசிடிவியை வச்சாடா கண்டுபிடிக்கிறீங்க, சிசிடிவியே இல்லாத ஊருக்கு போறேன்டா. நீங்க சீப்பா போட்ட பிளான் நான் சீப்பை வச்சே முடிச்சேன் பாத்தீங்கல்ல. சிசிடிவியே இல்லாத ஊரு, எல்லா சிசிடிவியும் பார்க்கக்கூடிய வில்லை. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு. ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். இப்போ அந்த பொண்ணை ஏன் தேடுறாங்க, பிரபாஸ்னாவை ஏன் தேடுறாங்க, இவருக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா நாங்க கேட்க கூடாது. ஏன்னா அது சஸ்பென்ஸா கவனமா வச்சிருக்காங்க. சோ பிரபாஸ்னா அந்த ஊரை விட்டே வெளியே போகாம அந்த பொண்ணு அங்க கூட்டின்னு வர வச்சிருவாப்ல. பொண்ணு அங்க வந்ததும் அதே ஊர்ல அந்த பொண்ணை ஒரு டீச்சர் மாதிரி வச்சிருப்பாப்ல. சரி, பிரபாஸ்னா அங்க என்ன பண்றாப்லன்னா அங்க ஒரு மைண்ட் இருக்கும், அங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. எந்த வம்பு தும்புக்கும் போறது இல்ல. அம்மா பேச்சுக்கு கட்டுப்பட்ட புள்ள, கோவத்தை அடக்கி வச்சுட்டு இருப்பாரு. எந்த அளவு தூரத்துக்கு கோவத்தை அடக்குவாப்லனா ஹீரோயினை சீண்ட ஒரு 4 அடியாளுங்க வந்துருவாங்க. ஆனா அவங்க யாரையுமே அடிக்காம மொத்த கோவத்தையும் பக்கத்துல இருந்த கம்பத்து மேல காட்டுவாரு பாருங்க. டெரர். டேய் போலீஸ்டா, வா வா இல்ல அப்புறம் பாத்துக்கலாம். இது டூ மச். இது டூ மச். எது டூ மச்? எதுப்பா சொன்னா? அது மட்டும் கிடையாது, சார் சோறுக்கு சாம்பார் ஊத்தி சாப்பிட மாட்டாப்ல, சோறுக்கு மிளகா பொடி போட்டு தான் சாப்பிடுவாரு. ஆமாங்க. யார்கிட்டயும் பேச மாட்டான், யார்கிட்டயும் பழக மாட்டான், எவ்வளவு காரம் சாப்பிட்டாலும் கோவப்பட மாட்டான்.
இது போக இந்த படையப்பா படத்துல எப்படி நீலாம்பரி ஒரே ரூமுக்குள்ள உட்கார்ந்து இருப்பாங்களோ அது போல இங்க ஒரு அக்கா, அவங்களுக்கு ஒரு சூனியக்காரி அம்மா. அந்த அக்காவை பாத்தீங்கன்னா அவன் வேணும்னே உட்கார்ந்து இருப்பாங்க. நீலங்கில் உங்க யூனிவர்ஸ்ல சாதாரண மனுஷன் எவனுமே இருக்க மாட்டானா? சூப்பர் பவர் வச்சிருக்க ஹீரோ, எதையும் சாதிக்கக்கூடிய வில்லன், சிசிடிவியே இல்லாத ஒரு பல வருஷம் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்க வில்லிக்கு ஒரு சூனியக்கார அம்மா. சரி, அந்த அக்காக்கு எவன்டா வேணும்னா அதையும் சொல்ல மாட்டாங்களாம். சஸ்பென்ஸா சர்ரா அண்ணன் எல்லா சஸ்பென்ஸையும் ரிவீல் பண்ணி மாஸ் காட்ட போகிறார் அப்படின்னு போதுதாங்க ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னா, ஒரு கேங் ட்ரக்ஸ் கடத்துறானுங்க. அது நிறைய கண்டெய்னர்ஸ்ல எல்லாம் போகுது. சோ அத கஸ்டம்ஸ்ல புடிச்சிடுறாங்க. புடிச்சிட்டு உள்ள திறந்து பார்த்தா அந்த ட்ரக்ஸ் போட்டியில எல்லாம் ஒரு சீல் அடிச்சிருக்காங்க. அதை பார்த்ததும் கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ்க்கெல்லாம் அள்ளு விட்டுருது. அதை அனுப்புங்க யாரும் தொடாதீங்க அப்படின்னு அனுப்பி வச்சிடறாங்க. சரி, என்ன சங்கதின்னு கேட்டா, அந்த ட்ரக்ஸ் எல்லாம் ஒரு பிரதேசத்துல இருந்து வருதான். அங்க இருந்து வந்த ட்ரக்ஸை யாருனாவது புடிச்சா அவங்க குடும்பத்தையே கொன்னுருவாங்களாம். இந்தியால சிஎம்பிஎம்னு எல்லாரும் பயப்படுற அந்த ஏரியால நவீன வெப்பன்ஸ், ஆர்மி ஃபோர்ஸ்னு ஏகபோக பில்டப். ஐயோ, ஃபிக்ஷனா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? 2017 வந்து நின்னுட்டு ஏதோ பிரதேசமா யாரும் இது வரைக்கும் பார்த்தது இல்லையா, யாரும் இது வரைக்கும் அங்க போனது இல்லையா, எல்லாரும் பயப்படுவாங்களாம். ஐயோ நீல்னா, என்னன்னா இதெல்லாம்? அவன் இப்போலாம் கையில அம்மா துண்டு ஸ்மார்ட் போனை வச்சுன்னு காலையில இருந்து ஆய் போனதுல இருந்து தூங்கு வரைக்கும் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. உன்னோட ஃபிக்ஷன் வேர்ல்டு மட்டும் ஏன்னா ஏதோ ஏலியன் வேர்ல்டு மாதிரி இருக்கு. ஆனா அதெல்லாம் கட்டுக்கதை நினைச்சேன். அந்த பிரதேசம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா அத பத்தி கேள்விப்பட்டப்ப வந்த பயம் மட்டும் நிஜமா. ஒரு நேக்காதான் உருட்டுறேன். சரிதான், படத்தோட கதை தான் கண்ணை கட்டி விட்ட குதிரை மாதிரி கண்டமேனிக்கு ஓடுதுன்னா, ஹீரோவோட அம்மா ஹீரோவை ரொம்ப கண்டிப்பா வளர்க்குறாங்க. 6 மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடணும், எந்த வம்பு தும்புக்கும் போக கூடாது. அவ்வளவு ஏன் கேக் வெட்ட வச்சிருப்பாங்கல்ல பொம்மை கத்தி, அதை கூட தொட விட மாட்டேங்கிறாங்க. புள்ள கெட்டு போயிருமா? கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு, இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. இது போக சரிப்பா, படம் என்ன ஒரு 3/4 மணி நேரம் ஓடிடுச்சா, அண்ணே ஒரு பாட்டு போட்டுக்கிறேன்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம ஹீரோவோட அம்மா டீச்சருங்க. அவங்க கிளாஸுக்கு வருவாங்க, ஒரு பையன் எழுப்பி நான் சொல்லி கொடுத்த பாட்டை பாடுனுவாங்க. அங்க சம்பந்தமே இல்லாம ஒரு சாங். விஜய், சொல்லி கொடுத்த பாட்டு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு டீச்சர். பாடு. ஏன்னா டியூரேஷன் கூட்டுறது எப்படின்னு தெரியாட்டி வளம போல உருட்டி எதையாவது உருட்டி விட வேண்டியது தானே. ஒரு பிரதேசம் அங்க மட்டும் தான் கடவுளுக்கும் ஏலியனுக்கும் டைரக்டா தொடர்பு இருக்குது. அதை யாரும் பார்த்தது இல்ல. ஆனா அப்படி ஒரு இடம் இருக்கு சார். ஒரு கேன பாட்டு முடிஞ்சா வில்லனுங்களாம் என்ன பண்றானுங்கன்னா, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை கூட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்புறானுங்க. வந்த அடியாள்ஸ் அந்த பொண்ணை இழுத்துட்டும் போறாங்க. அப்ப கூட நம்ம பிரபாஸ்லாம் ஒண்ணுமே பண்ணலைங்க. ஏன்னா அவங்க அம்மா பேச்சுக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்காரு. ஆனா அவங்க அம்மாவே ஒரு கட்டத்துல, டேய் மகனே, நீ தாண்டா அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு சொன்னதும் போதும், இது வரைக்கும் அமைதியா இருந்த நம்ம பிரபாஸ்னா ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கொடுக்குறாப்ல. அங்கதான் நம்ம நீல் மாமா அவர் எடுத்த உகரம் படத்துல இருந்த சீனை அப்படியே காப்பி பண்ணி சீன், ஷாட், ஃப்ரேம்னு எதுவுமே மாத்தாம ரீக்ரியேட் பண்ணிருப்பாப்ல. போய் அவங்கள நிறுத்துங்களே. ஆனா நான் இதெல்லாம் கூட குத்தம் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா எனக்கே இந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூஸ் பம்ஸா தான் இருந்துச்சு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒண்ணு நடக்குங்க. அது என்னன்னா, நம்ம பிரபாஸ்னா தான் வம்பிழுத்துட்டாருல, தன்னோட எக்ஸிஸ்டன்ஸ் காட்டிட்டாருன்றதுனால அவங்க அம்மா அந்த ஊரை விட்டே காலி பண்றதுக்கு பிளான் பண்ணி கிளம்பிடுவாங்க. அப்போ மறுபடி வில்லனுங்க, குறிப்பா ஸ்டார்டிங்ல ஒரு வண்டி ட்ரக்ஸ்ல சீல் வச்சு எடுத்துட்டு கிளம்பிச்சுல, அந்த வண்டியில இருக்கவனுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, இப்படி வார வழியில ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணையும் தூக்கிட்டு வாங்க, அந்த பொண்ணுக்கும் அந்த சீலை வச்சிருங்கன்னு சொல்ல அதே போலவும் நடக்கும். இதையெல்லாம் ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டு இருக்க நம்ம பிரபாஸ்னா அம்மா பார்த்து அவங்களுக்கு மனசு தாங்கல. அதனால மறுபடியும் போய் காப்பாத்துன்னு சொல்ல, அண்ணன் என்ன நினைச்சாரோ, எங்க இருந்து வந்தாரோ தெரியல, ஒரு பெரிய மிசைல் வண்டி, ஹைடெக் கன்லாம் எடுத்துன்னு வந்து அந்த வண்டி பார்டர் கிராஸ் பண்றதுக்கு முன்னாடியே அடிச்சு துவச்சு துவம்சம் பண்ணி நவத்தி எடுத்துறாப்ல. இப்போ இதெல்லாம் அந்த சூனியக்கார கிழமையும் அவளோட மகள் இருக்காங்கல்ல, அவன் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அவங்களும் வீட்டுல உட்காந்தே பாத்துன்னு இருக்காங்க. எப்படியா? அவங்க தான் சிசிடிவி கேங்காச்சே. அப்போ அந்த அக்கா சொல்றாங்க, இதெல்லாம் ஏன் பிளான் தாண்டா, அந்த சீல் போட்ட வண்டியை நிறுத்தினா என்ன ஆகுன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் அந்த பொண்ணுக்கும் சீலை போட்டு அந்த வண்டியில ஏத்த சொன்னேன். நான் நினைச்ச மாதிரியே இப்ப அவனும் வந்துட்டான், தொட்டுட்டான். ஐயோ என்னையா சொல்ற? அப்படி என்னதான் நடக்க போகுதுன்னா, சும்மால அந்த சீலை கண்டுபிடிச்சதே நம்ம பிரபாஸ்னா தானே. அந்த சீலுக்கே சொந்தமான இடம் கஹான் சாரா. அதை இப்ப ஆள்றது வரதராஜ மன்னாரா, அதாவது நம்ம பிருத்திவிராஜ். இப்ப இதை அவன் தொட்டான்ல, அதனால அவங்க 2 பேருக்கும் சண்டை வர போகுதுன்னு சொல்லி இத்தனை ட்விஸ்டோட ஒரு ஃபயரான இன்டர்வல் கொடுக்குறாங்க. சில கதைகள் பார்க்க பயமா இருக்கும், சில கதைகள் கேட்க பயமா இருக்கும், சில கதைகளை நினைச்சாலே பயமா இருக்கும். அவன் கதையை கேட்கறியா?
உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. நிறைய பேருக்கு மிக்ஸ்டான ஒப்பீனியன் கூட இருக்கலாம். செகண்ட் ஹாஃப் தான் சிலருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். பட் லாஜிக் எல்லாம் மூட்டை கட்டி ஒரு ஓரமா வச்சுட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ அப்படியே செகண்ட் ஹாஃப்க்குள்ள உள்நுழைவோமா மக்களே? செகண்ட் ஹாஃப்ல பெருசாலாம் ஒண்ணு கிடையாதுங்க. இல்ல ஆக்சுவலி கொஞ்சம் பெருசுதான். வெரி பிக். அதாவது பிளாஷ்பேக். கஹான் சார்னு ஒரு சிட்டி, அங்க ஹைடெக் வெப்பன்ல இருந்து உலகத்திலேயே அசைக்க முடியாத ஆர்மி வரைக்கும் எல்லாமே இருக்கும். அவ்வளவு இந்தியன் கவர்மெண்ட்டையே ரூல் பண்றது இவங்க தான். சோ இந்த கஹான் சார ஒரு 3 வம்சம் ஆண்டுட்டு வருவாங்க. அவங்களுக்குள்ளார வந்த ஒரு பிரச்சனையில 2 வம்சம் சேர்ந்து ஒரு வம்சத்தை அடியோட அழிச்சிடுறாங்க. அதுக்கு பின்னாடி பல வருடங்கள் கழித்து மறுபடியும் கஹான் சார யாரு ஆள்றது அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. சோ இதுக்காக ஆல்ரெடி உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்றரசர்களும் உலகத்திலேயே அதிசக்தி வாய்ந்த வெப்பன்ஸ் கொண்ட பல ஆர்மி உள்ள கொண்டு வராங்க. ஆனா தலைமை பிருத்திவிராஜ் யாரை கொண்டு வராரு தெரியுமா? ஒத்த ஆளு பல வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஒண்ணு நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போன தன்னோட நண்பனை கூட்டிட்டு வராப்ல. பல நாட்டு ஆர்மி போர்ஸுக்கு எதிராக ஒரே ஒருத்தன் அப்படின்ற லைனை கேட்கும் பொழுதே பல தெலுங்கு படங்களுடைய சாயல் வந்து போகுதேடா அப்படின்னு நாங்க யோசிக்கும் பொழுதே நம்ம பிருத்திவிராஜ் பிரபாஸ்னாவை கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரு ரீசன் சொல்றாப்ல. நாம எங்க உயிரோடு இருக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஆர்மியை கூட்டிட்டு வந்தாலும் சரியா வராது. கான் சார்ல கால்குலேட்டர் வச்சுக்கிட்டு எந்த கணக்கையும் கணிக்க முடியாது. அதுக்கு தான் கணிக்கவே முடியாத ஒரு பைத்தியக்காரனை கூட்டிட்டு வந்திருக்கேன். பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. என்னையா டயலாக் இது? ஒருவேளை தமிழ் டப்பிங்ல தான் இப்படி இருக்கா, ஒரிஜினல் லாங்குவேஜ்ல சரியா இருக்குமா? ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்குதுங்க. சரி நம்ம கதைக்கு வருவோம். அப்புறம் என்ன நடந்திருக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும். நம்ம பிரபாஸ்னா பல நாட்டு ஆர்மி போர்ஸுக்கு எதிராக ஒத்தாளா சண்டை பிடிக்க கிளம்புவாரு. அதோட படத்தை முடிச்சிருவாங்க. ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் கூட இருக்குங்க படத்துல. ஆரம்பத்துல ஒரு 3 வம்சம் இருக்குல்ல, அதுல ஒரு வம்சத்தை அடியோட அழிச்சிருவாங்களே, அதுல மிஞ்சி போன ஒரு ஆள் தான் நம்ம பிரபாஸ்னாவா. ஆக்சுவலா அந்த அரியாசனமே நம்ம பிரபாஸ்னாக்கு தான் சொந்தமா. பட் அது அவனுக்கே தெரியாது. அது அவருக்கு தெரியாமலே தன்னோட நண்பனுக்கு தான் அந்த அரியாசனம் கிடைக்கணும்னு சண்டை போடுவாரு. இதுதான் கதை சுருக்கம். இப்ப நீங்க கேட்கலாம், அண்ணன் ஒத்தாளா சண்டை போடுற அளவு அவ்வளவு பயங்கரமானவரா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுக்கு படம் பூராவுமே என்ன சொல்றானுங்கன்னா, வரதா சொன்னது கரெக்ட் தான். நிஜமா ஒரு பைத்தியக்காரனை கூட்டிட்டு வந்துட்டாரு. 1 hour later. இவனுங்களுக்கு ட்ரக்ஸ கொடுத்து தாண்டா பைத்தியக்காரனுங்களா மாத்திருக்க. ஆனா பிறந்ததுல இருந்தே அவன் பைத்தியக்காரன்டா. நீ சொன்ன வந்தான் பாத்தியா, நான் ஒரு லூசு. அதனாலதான் மச்சான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். எதுக்கு வந்தோனே மறந்துட்டு நெஜ பைத்தியக்காரனாவே மாத்திட்டீங்களேடா. நோ பிரபாஸ்னா உன்னை படம் நடிக்கிறேன்னு கூட்டின்னு வந்து பைத்தியக்காரன் ஆக்கி வச்சிருக்காங்க. அவன் நம்மள கலாய்க்கிறான்டா. இப்போ இந்த சீனுடைய கான்டெக்ஸ்ட் என்னன்னு உங்களுக்கு புரியணும்ல. அதாவது வில்லனுங்கெல்லாம் நம்ம பிருத்திவிராஜ கொல்லணும்னு பைத்தியங்கள் எல்லாம் வளர்த்துட்டு இருப்பானுங்க. ஆனா ஆமாங்க, அவனுங்களுக்கு எல்லாம் ட்ரக்ஸ் கொடுத்து ஜாம்பி ஆக்கி வச்சிருப்பாங்க. ரெட் கலர்ல ட்ரெஸ் போட்டு எவனாவது உள்ள போனா கடிச்சு கொதறிடுவானுங்க. எல்லா பைத்தியத்தையும் வண்டியில ஏத்துங்க. எது பைத்தியமா? ஆமா சார், இவனுங்க எல்லாம் போலீஸ் வேலை கிடைக்கலங்கறதால பைத்தியம் ஆயிட்டாங்க சார். அப்பப்ப தப்பிச்சு வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிறவங்கள கடத்தி கொன்னுடுவாங்க சார். அட பாவிகளா, அப்ப என்ன கொல்றதுக்கு தான் அம்பட்டு பேர் அங்க கொதறிட்டு கிடந்தாங்களா? இது மட்டும் இல்லைங்க, உயிர் போற நேரத்துல கூட பிரபாஸ்னா போய் டாட்டூ எல்லாம் போடுவாரு. இப்படி டிசைனா யோசிச்சு கிரிஞ்சி சீனா வச்சிருப்பாங்க. ஆக மொத்தம் இந்த படம் பார்க்கும் பொழுது ஃப்ரெண்டுக்காக வந்த மாதிரி தெரியல. ஏதோ தொடக்கூடாதுன்னு சொன்னலடா, கேட்கல. உனக்கும் கேட்டுச்சுல்ல, உன்னை எப்படிடா தொடுவா? என்ன பச்சை குத்தணும், என் கண்ணுல என்ன தெரியுதோ அது. A few moments later. அவன் முதுகுல உன் பேரு பச்சை குத்திருக்கு, கீழே ஆட்டின் படம் போட்டிருக்கு. ஏண்டா நீங்க 2 பேரும் என்ன ஹோமோசெக்சுவல்? புரிஞ்சவன் பிஸ்தா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலா இந்த படம் நல்லா இல்லைன்னு ஒரு பொத்தாம் பொதுவா சொல்லிட முடியாதுங்க. ஏன்னா இது நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு படம் தான். பட் ஏன் இது ஆடியன்ஸ் மத்தியில கேஜிஎஃப் அளவுக்கு ரீச் ஆகல அப்படின்றதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. ஹீரோவை அடிக்க வர வில்லன்ஸ் எல்லாம் கன் வச்சிருந்தாலும் எவனுமே சுட மாட்டான். அப்படியே ஒரு 1 லட்சம் புல்லட்டை சுட்டு தள்ளினாலுமே கூட ஹீரோ மேல ஒரு புல்லட்டுமே படாது அப்படின்ற காமனான லாஜிக் மிஸ்டேக் இந்த படம் பூராவுமே இருந்தாலுமே கூட கேஜிஎஃப்ல கூட தான் இப்படி இருந்துச்சு. ஆனா அப்போ மட்டும் கேஜிஎஃப் தலைவரன்னு தூக்கி வச்சு கொண்டாடணுமே, இப்போ ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. ரீசன் நம்பர் 1, ஸ்டோரி ஸ்டேஜிங். KGF 1 and KGF 2ல பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஸ்டோரி ஸ்டேஜிங் இருக்கும். அப்படின்னா என்னன்றீங்களா? KGF 1 and 2னு 2 பார்ட்டா வந்திருந்தாலுமே கூட KGF 1ல ஒரு கதை இருக்கும். அதை ப்ராப்பரா தொடங்கி KGF 1லயே முடிச்சு வச்சிருப்பாங்க. அதாவது கருடனை கொல்றதுக்காக ஒரு பவர்ஃபுல்லான கேங்ஸ்டரை உள்ள அனுப்புறாங்க. அவன் போய் கருடனை கொன்னானா இல்லையான்றது KGF 1ஓட கதை. சோ கருடனை கொன்னுட்டான், இப்ப அவன் கையில தான் KGF இருக்குது. அதை அவன் எப்படி கொண்டு போனா அப்படின்றது KGF 2ஓட கதை. இப்போ பாத்தீங்கன்னா இந்த 2 பார்ட்டுக்குமே 2
கதை இருக்கும். சோ இந்த ரெண்டு படத்தையும் தனித்தனியா பார்த்தாலுமே ஒரு ஃபுல் மூவி பார்த்த சாட்டிஸ்ஃபைங்கான ஃபீல் கிடைக்கும். ஆனா சலார்ல எப்படின்னா எந்த ஒரு கதையுமே ப்ராப்பரா கேரி பண்ணி கொண்டு போயிருக்க மாட்டாங்க. ஆரம்பத்துல வர பொண்ணுக்கும் பிரபாஸ்னாக்கும் என்ன சம்பந்தம், அவளையே இவர் காப்பாத்தினாரு அப்படின்றது தெரியாது. நண்பர்களா இருந்த பிரபாசன் பிருத்திவிராஜ் நண்பர்களா இல்ல அப்படின்னு இன்டர்வல்ல ரிவீல் பண்ணுவாங்க, அது ஏன்னு தெரியாது. சரி பிளாஷ்பேக்கையாவது ஃபுல்லா முடிப்பாங்களானா கஹன் சாரா அவங்க ரெண்டு பேரும் கைப்பற்றினாங்களா இல்ல பிரபாஸ்னா தான் அந்த அரியாசனத்தோட ராஜா அப்படின்றது அவருக்கு தெரியுமா, இது எதுக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காம படத்தை முடிச்சதால ஆடியன்ஸுக்கு என்னடா இப்ப நடக்குது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வருமே தவிர ஒரு படம் பார்த்த ஃபீல் இருந்திருக்காது. ரீசன் நம்பர் 2 விஷுவல் கன்ஃபியூஷன். அப்படின்னா என்னன்றீங்களா, அது வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த படத்தோட கதை 1000 வருஷத்துக்கு முன்னாடி டிராவல் பண்ணுது, அப்புறம் 90s காலகட்டத்திலேயே நடக்குது அண்ட் 2017 டிராவல் பண்ணுது. சோ இந்த பீரியட்ஸ் எல்லாம் விஷுவலி டிஃபரெண்ட் பண்ணி காட்டியிருப்பாங்களா அப்படின்னா அது கிடையாது. இந்த எல்லா பீரியட்டுமே கிட்டத்தட்ட படத்துல ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கஹான் சாருக்கும் இப்ப இருக்கக்கூடிய கஹான் சாருக்கும் என்ன டிஃபரெண்ட்னா ஜஸ்ட் குடிசையெல்லாம் பில்டிங்ஸா மாறி இருக்குமே தவிர மத்ததெல்லாம் அங்க அப்படியே தான் இருந்திருக்கும். சோ படம் பார்க்கக்கூடிய நமக்கு படத்தோட விஷுவலி கனெக்ட் ஆக முடியாது. அவ்வளவு ஏங்க, உங்கள பலர் இந்த படம் பார்க்கும் பொழுது இந்த கதை பல பீரியட்ஸ்ல டிராவல் ஆகுதுன்றது தெரியாமலே பார்த்திருப்பீங்க. மேபி இப்ப நான் சொல்லும் பொழுது தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். சோ ஒருவேளை இந்த பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டா டிஃபரெண்ட் பண்ணி காட்டி அவ்வளவு ஏங்க ஜஸ்ட் ஒரு கலர் டோன்லயாவது டிஃபரெண்ட் பண்ணி காட்டி இருந்தாங்கன்னா ஆடியன்ஸும் கதையோட கனெக்ட் ஆகியிருப்பாங்க. முக்கியமா ஆடியன்ஸுக்கு கதை புரிஞ்சிருக்கும். ரீசன் நம்பர் 3 ஹீரோ பில்டப். கேஜிஎஃப்ல பாத்தீங்கன்னா யாருமே ஹீரோக்கு பில்டப்பே கொடுக்க மாட்டாங்க. ஹீரோ படத்துல என்ன பண்றாரோ அந்த விஷயங்கள் தான் அவருக்கு ஹீரோயிசமாவே மாறும். ஆனா சலார் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிரபாஸ்னாக்கு டயலாக்ஸே கிடையாது. மொத்தமே ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவ்வளவு ஏங்க மொத்த படத்திலேயே ஒரு 3 பக்க டயலாக் தான் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பிச்சோ பூராமே சுத்தி இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாம் அவருக்கு பில்டப் ஏத்தின்னு இருக்கும். அதுலயும் முக்கியமா அந்த பிருத்திவிராஜோடைய கேரக்டர் இருக்கே, ஐயோ நீ ஒரு ராஜாயா மன்னர் பரம்பரை, சோ எவ்வளவு கம்பீரமா இருக்கணுமா இல்லையா. ஆனா பிருத்திவிராஜுடைய கேரக்டர் அப்படின்னா எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டாப்ல, கை கட்டி நிக்கக்கூடிய கேரக்டர். அதுவும் போதாத குறைக்கு பிரபாஸுக்கு இவரு தான் படம் பூராமே பில்டப் கொடுத்துன்னு இருப்பாரு. படம் பூராமே இந்த மனுஷனுக்கு இதுதான் வேலை. சரி ஹீரோயிசம் ஏத்திட்டீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிஜிஎம் வேணும்ல. முக்கியமா கேஜிஎஃப்ல ராக்கி பாய் அப்படின்னு சொன்னதும் ராக்கி பாயை விட நமக்கு அந்த பிஜிஎம் தான் ஞாபகத்துக்கே வரும். அப்படி இந்த படத்துல ஒரு கன்வின்சிங்கான பிஜிஎம் இல்லன்றது ஒரு கவலை. சோ இது தாங்க இந்த படம் சரியா ஆடியன்ஸ் மத்தியில ரீச் ஆகல அப்படின்றதுக்கு நான் நினைக்கக்கூடிய காரணங்கள். சோ இந்த படம் ஒரு 3 மணி நேரம் ஓடுமா, அதுல இந்த பில்டப் சீன்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல. படத்துல பில்டப் இல்ல, பில்டப்ல தான் படமே இருக்கு. படத்துல டைலாக் இல்ல, டைலாக்ஸ்ல தான் படம் இருக்கு. அவன் சாப்பிட்டியான்னு கேட்டா என்ன சொல்லுவான், சாப்பிட்டேன்னு சொல்லுவான். அவனுக்கு பசிச்சா அவன் சாப்பிடுவான். அவனுக்கு எப்போ பசிக்கும்னு கேட்காதீங்க, அவனுக்கு வெறி வந்ததுன்னா அவனுக்கு பசிக்கும். அவன் பசிக்கும் போது வேட்டையாடுவான். அந்த வேட்டையாடும் போது உங்களால பார்த்துட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் தவிர்த்துட்டு அந்த நேரத்துக்கு கொஞ்சம் கதையில கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் நம்மால ஹரி கிட்ட கொடுத்துருக்கணும். என்னடா ஸ்கிரிப்ட் 1/2 மணி நேரத்துக்கு தானே இருக்குது, இது போதாதேடா அப்படின்ற பாப்ல. அவ்வளவு ஃபாஸ்டா போயிருக்க வேண்டிய கதைங்க இப்படி பண்ணிட்டாங்க. பட் எனக்கு இதை தியேட்டர்ல பார்த்ததை விட இப்போ ரோஸ்டுக்காக ஓடிடில வந்த பின்னாடி பார்த்தேன். அப்ப படம் கொஞ்சம் எனக்கு கன்வின்சிங்கா இருந்துச்சு. சோ உங்களுக்கு படம் பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது, பிடிச்சிருந்ததா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் என்னப்பா போகும்போது நம்ம சோசியல் மீடியா லிங்க் கீழே சும்மாவே கிடக்குது, போற போக்கல அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் என்ன, இன்னொரு ரோஸ்ட் இல்லாத ரோஸ்ட் வீடியோல மீட் பண்ணிக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம், என்ன சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பர் சார். சார் ஒரு படம் எப்படி பண்ணணும்னு உங்ககிட்ட இருந்தா சார் கத்துக்கணும். சரி. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சரியில்லை சார். நீங்க என்ன செய்யணும்னு சொல்ல வர சார்? இப்படி இந்த மதங்கள்ல இந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது சார். அதுவும் ஒரு தகப்பனே தன் பிள்ளைய இது பண்றதுலாம் ரைடா